ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீகுமார் நடிப்பில் வெளியான ஈடாட்டம் அப்படிங்கிற படம் வந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஈடாட்டம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்கார வீட்டில் கார் டிரைவராக வேலை செய்யக்கூடிய ஸ்ரீகுமார் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதலாளி கிட்ட தன்னோட மனைவி வந்து இவரை வந்து எதுக்குமே மதிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பணம் கொண்டாந்து வீட்டில் கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது வந்து அதிகமாக வேலைக்கு போகிறதில்ல. இவர் வந்து அவர் வாங்குற சம்பளம் ஒரு வீட்டுக்கு பத்துறது இல்லை. அதுதான் விஷயம். மனைவி வந்து ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, பணம் கொண்டாந்து கொடுக்க மாட்டேன்ற, அதனால நீ என்ன பணம் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு தேவை பணம் கொண்டாந்து கொடு, 10,000 கொடு, 5,000 கொடுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மனைவி நச்சரிச்சா கணவன் என்ன தான் பண்ணுவான்? நேராக போகிறான், முதலாளி கிட்ட பணம் கேட்குறான். முதலாளி கண்டிப்பாக இல்லை, இனி வந்து வேலை செய்யறதுக்கு முன்னாடியே மாதத்துக்கு முன்னாடியே சம்பளம் வாங்கிடுற, இனிமேல் உனக்கு முன்னாடி அந்த மாதிரி தவிர நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த ஹீரோயின் அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு போய் 2,000 ரூபாயை கொடுக்க, மனைவி ரொம்ப துச்சமாக மதிக்க, 10,000 கேட்டால் 2,000 கொடுக்குற, இது எப்படி எனக்கு 10ன்னு சொல்லி மனைவி திட்ட, இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, 3 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு 3 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நாம வந்து எப்படியாவது ஒரு வகையில் நம்ம பணக்காரராகிடணும் அப்படின்னு நினச்சி நகை திருட்டுக்கு அடி எடுத்து வைக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. ஃபெயிலியர் ஆனோடனே ஒரு போலீஸ்கிட்ட போய் மாட்டி வெளியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் திருடுறாங்க. ஏடிஎம் திருடி அதுலேயும் போலீஸ்கிட்ட மாட்டி வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆவதா சரி இதெல்லாம் செட்டே ஆகாது, நான் ஸ்ரீகுமாரனோட ஃப்ரெண்டு 2 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து ஒரு மிடில் ஏஜ், இன்னொரு வந்து சின்ன பையன். அந்த பையன்கிட்ட என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 22 வயசு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட கூப்பிட்டு, டேய் இனிமேல் இதெல்லாம் இப்போ பிரயோஜனமே கிடையாது, இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் இந்த மாதிரி போய் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போய் பாரு, பணக்கார பெண்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வலை வீசு, அவங்கக்கிட்ட நீ காதலிக்கிற மாதிரி நடித்து பணத்தை கறந்துரு அப்படின்னு சொல்ல, இவன் பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்கார பெண்ணை கண்டுபிடிச்சி லவ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். லவ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஈடாட்டத்தினோட மொத்த கதையும். இந்த படத்தினோட ஸ்டோரி நல்லா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்ல கதை தான். இந்த கதை வந்து உண்மையிலேயே சூப்பரான கதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன காமெடி இருக்குது, அதெல்லாம் நாடகத்தன்மையாக இருந்தால் கூட நம்ம பார்த்து ஓரளவுக்கு ரசிக்கும்படி தான் எடுத்திருந்தாங்க. அது எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்த படத்தில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சி இருக்குது, அது கூட ஏற்றுக்கலாம். ஸ்ரீகுமார் வந்து நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காரு. நாடகத்தில் நடித்த மாதிரியே படத்துலையும் நடித்தா யார் உட்காந்து பார்க்கறது? அதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனை ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ண சொல்லிட்டாரு நம்ம ஸ்ரீகுமார். சொன்ன உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இப்போ பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணுறது பெருசு இல்லை, அதுக்கு நான் கரெக்டாக ட்ரெஸ் போடணும், எனக்கு வந்து வண்டி வேணும், எனக்கு வந்து கார் அப்பப்போ வேணும், அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கிஃப்டெல்லாம் நிறையா கொடுக்கணும், இதுக்கெல்லாம் நீங்கள் பணம் வேணும்னு சொல்லி கேட்குறான். அது ஓகே தான், என்ன தலையை அடமானம் வச்சாவது நான் உனக்கு அந்த பணத்தை தர்றேன், 5,000 10,000 வாங்கி தர்றேன் அப்படிங்கிறாரு. ஏப்பா அந்த 5,000 10,000 பொண்டாட்டிக்கிட்டு கொடுத்துருந்தாவே உனக்கு அந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காதே. இந்த படத்தில் வந்து கதையை விட டாஸ்மார்க் சீன்கள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா எந்நேரம் பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சுகுமார் இருக்கார் இந்த படத்தில், நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவ்வளவுக்கா எல்லாரும் வந்து ஒரு அளவுக்கு காமெடி தான் பண்ணிக்கிறாங்க. காமெடி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து ஒரு சின்னதாக நம்மளுக்கு ஸ்மைலிங் வரதான் செய்யுது. மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த படத்தில் வந்து எந்த லாஜிக்குமே கிடையாது. அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, அந்த பையனை லவ் பண்ண வைக்கிறதுக்கு இவர் கொடுக்குற காசை அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இவர் கொடுத்துருந்தாருனாவே குடும்பம் நல்லா ஜாலியாக நடந்திருக்குமே. எந்த மாற்றமே இல்லையே, எந்த மனைவியும் நம்மளை கேட்க மாட்டாங்களே. இவர் அதையும் பண்ணாமல் இதையும் பண்ணாமல் எதையுமே பண்ணாமல் கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு ஆவரேஜாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் இந்த படம். ஒரு சுமாரான படம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு நடிக்க தெரியாத ஒரு 10 பேர் சேர்ந்து நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு படம் அப்படிங்கிறது ஓடுது. ஸ்ரீகுமாரனை குறை சொல்ல, அவர் வந்து ஒரு தேர்ந்த நடிகர். அவர் வந்து ஒரு நிறைய நாடகங்கள் நடித்து நம்மளை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறோம். உண்மையிலேயே அவர் நல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சா சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது. அதுபோல் இந்த படத்தில் நடிச்சிக்கிற எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. நம்மளுக்கு தான் நாடகம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, குலமகள், நாதஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடகம் வந்துச்சு. செம்பருத்தி, லட்சுமி கல்யாணம், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நாடகம் வந்துச்சு. கோலங்கள், காலங்கள்ன்ட்டு எல்லா நாடகத்திலையும் ஒரு பிட்டு எடுத்து இந்த படத்தில் சொருகினா உங்களுக்கு உட்காந்துருக்க முடியுமான்னு யோசனை பண்ணுங்க. அதே போல தான் இந்த படத்தில் வந்து நிறையா ஒரு காமெடி, ஒரு ட்ராஜடி, ஒரு திட்டமிடல், எல்லாம் ஒரு டாஸ்மார்க்கு முக்காவாசி இதெல்லாம் வச்சு படத்தை எடுத்திருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள்.
அதுக்கு நல்லா இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. நன்றி.